அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் திங்களன்று நடக்கிறது. நாடு முழுவதுமிருந்து பல பரிசு பொருட்கள் அயோத்திக்கு அனுப்பப்படுகிறது. புதுச்சேரி கதிர்காமம் அரசு பள்ளி மாணவி தேங்காய் நார், பனையோலை, சோளக்கதிர் கொண்டு ராமர், லட்சுமணன், சீதை, ஆஞ்சநேயர் சிற்பங்களை உருவாக்கி அசத்தியுள்ளார். ராமன் பட்டாபிஷேகத்துக்காக நம்ம எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு இயற்கை பொருட்களை வச்சு நாங்க இந்த ராமன், சீதை, லட்சுமணன் நாங்க செஞ்சோம். இது இந்த சோலையோட அந்த முடி, தேங்காயோட இது, அப்புறம் பாக்கு மர தட்டுலாம் வச்சு நாங்க இந்த சிலையை உருவாக்கியிருக்கோம். சாமி எல்லாரும் கோயில்ல தான் கும்பிடுவாங்க. சாமியை நாங்க உருவாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க இயற்கையில கிடைக்கிற பொருட்களை வச்சு நிறைய கலை பொருட்கள்லாம் செஞ்சிருக்கோம். இந்த வாட்டி நாங்க ராமர் பட்டாபிஷேகத்துல அவங்க அந்த காட்சி எப்படி இருக்கும் அப்படின்றத இயற்கை பொருளை வச்சு செஞ்சிருக்கோம். மாணவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியோட விழிப்புணர்வோட இருக்கணும். அதே சமயத்துல இது ஒரு கலைப்பொருளை அவங்களும் செய்யறதுக்கான முயற்சி எடுக்கணுன்றதுக்காக நாங்க எளிமையா கிடைக்கிற பொருட்கள் வச்சு செஞ்சிருக்கோம். ராமர் பட்டாபிஷேகம் ராமர் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு ராமன், சீதா, இலக்குவன் மற்றும் அனுமாருடன் கூடிய இந்த சிலையை உருவாக்கி இருக்கிறார். இயற்கையும் இறைவனும் ஒன்று என்பதை தன் படைப்பின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் மாணவி சௌமியா. அவரை ஊக்குவித்து பயிற்றுவித்த ஆசிரியர் அவர்களையும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அனைவரின் சார்பாகவும் மனதார பாராட்டுகிறோம்.